Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 6ல் எக்ஸாம்பிள் 6.5 பார்க்க போகிறோம். ஸோ இதில் 4 சம் இருக்குது. அதாவது sin alpha plus beta, sin alpha minus beta, cos alpha plus beta, cos alpha minus beta. இது நாலுமே லாஸ்ட்டு நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் ஃபார்முலாவாக படிச்சிருப்பீங்க. இதை வெக்டார் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது 4ல் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வரும். ஸோ இது 4மே நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். ஓகேவா? நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது 4மே நான் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரூவ் தட் பை வெக்டார் மெத்தட் இந்த ஃபார்முலா sin alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. ஓகேவா? cos alpha sin beta. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரையணும். ஓகேவா? ஸோ கவனிங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நமக்கு வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. கரெக்டாக? ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டுமே நம்ம மேலே தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து OA ஒன்று, அடுத்தது OB ஒன்று. ஓகேவா? ஓகேவா? ஸோ மொத்த ஆங்கிள் வந்து ஃபஸ்ட்டு OA வந்து ஆல்ஃபா, OB வந்து பீட்டா. ஆங்கிள் பிட்வீன் இது வந்து எம்னு எடுத்துக்கோங்க, இது எல்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ML சாரி, அதை எம்னு எடுத்துக்கோங்க, இது எல்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவல் OA-வை நம்ம எப்படி எடுப்போம், A வெக்டார். கரெக்டா? OB எப்படி எடுப்போம், B வெக்டார்னு எடுப்போம். ஸோ OA வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார், OB வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார். ஸோ ஆங்கிள் பிட்வீன் இது போல AOM வந்து ஆல்ஃபா, BOM வந்து பீட்டா. இது புரிஞ்சுதா? ஸோ ஆங்கிள் இப்போ நமக்கு இந்த ஆங்கிள் தான் வேணும். ஸோ ஆங்கிள் AOB ஈக்குவல் டு டோட்டல் வந்து ஆல்ஃபா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது வந்து நமக்கு புரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் பிட்வீன் ஆல்ஃபா அண்ட் பி, சாரி A வெக்டர் அண்ட் B வெக்டர் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆங்கிள் பிட்வீன் ஆல்ஃபா அண்ட் B. ஸோ த ஆங்கிள் between A vector and B vector is என்னது, angle AOB, அதாவது என்னது, alpha minus beta. ஓகேவா? இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போறோம். சோ கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? sin அது கிராஸ், cosனா டாட். ஓகேவா? இங்க நமக்கு sin தான் கண்டுபிடிக்கணும். சோ கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கணும்னா B vector cross A vector. Formula என்ன? Determinant of B vector mod B vector mod A vector cos and cross ஐனா sin angle என்னது, alpha minus beta. இதோட நமக்கு ஒரு யூனிட் வெக்டார் வரும். நமக்கு வந்து இது வந்து x and y I and j ல இருக்கு. சோ k cap. ஓகேவா? இது ரெண்டுமே யூனிட் வெக்டார். A and B are யூனிட் வெக்டார். சோ 1 தான் வரப்போகுது உங்களுக்கு. sin alpha minus beta into k cap. ஓகேவா? so sin alpha minus beta into k cap. இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா, நம்ம வந்து b cross a வந்து இது வந்து நமக்கு இது ஒரு ஃபார்முலா மெத்தட், இன்னொரு ஃபார்முலா டிட்டர்மினன்ட் வெச்சு பண்ணுவோம்ல b cross a. சோ அப்படி பண்ண போறோம். b cross a. ஓகேவா? அது கண்டுபிடிக்கும். b cross a கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு B cross A ஓட வெக்டார்ஸ் வேணும். B ஓட வெக்டார் என்ன, A ஓட வெக்டார் என்ன வேணும் நமக்கு தெரியணும். கரெக்ட்டா? சோ இதுல இருந்து A வெக்டார் எப்படி கண்டுபிடிப்பீங்க? A வெக்டார் வந்து cos alpha plus I cos alpha I plus sin alpha j. கரெக்ட்டா? இது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு A வெக்டாரும் B வெக்டாரும் வேணும். சோ இந்த ஈக்குவேஷன்ல என்ன பண்ண போறோம்னா A வெக்டார் is equal to cos alpha, ரெண்டுமே I கேப் தான். சோ கேபிட்டல் I தான் வருது. சாரி பிளஸ் I தான் வரும். பிளஸ் sin alpha இது எல்லாரும் பிளஸ் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால ப்ராப்ளமே கிடையாது. பீட்டானா cos beta I cap plus sin beta j cap எல்லாமே பிளஸ்ன்றதால பிரச்சனை. இப்போ இதுக்கு வந்து B cross A பண்ணிட்டோம்.
B cross A னா நமக்கு என்னது determinant format I cap J cap K cap கரெக்ட்டா so cos alpha sin alpha 0 ஏன்னா I cap வேல்யூ இல்ல அதே மாதிரி cos beta sin beta 0 so I cap பண்ணீங்கனாலும் I cap into sin alpha into 0 0 இது 0 so 0 minus j cap into அதுல அதே மாதிரி தான் 0 தான் வரப்போகுது plus k cap into இதுக்கு தான் உங்களுக்கு வேல்யூ வரப்போகுது கரெக்ட்டா k cap னா cos alpha sin beta minus sin alpha cos beta கரெக்ட்டா cos alpha sin beta minus sorry b cross a தான் நம்ம கண்டுபிடிக்கணும் b cross a னா first beta வேல்யூ தான் எடுக்கணும் so b cross a னா first beta வேல்யூ next alpha ஓகேவா so இங்க beta cos beta sin alpha sin beta cos alpha ஓகேவா so இப்போ பாத்தீங்கன்னா k cap into நம்ம அலைன் பண்ணி எழுதிக்கலாம் alpha first sin alpha cos beta minus cos alpha sin beta ஓகேவா இது b cross a தான் b vector cross a இத செகண்ட் ஈக்குவேஷனா மார்க் பண்ணிக்கோங்க ஒன்லியும் b cross a தான் அவளோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து நம்ம நார்மல் ஃபார்முலா மெத்தட் பண்ணிருக்கோம் b vector இப்போ இது ரெண்டுமே from 1 and 2 இங்கேயும் k cap இருக்கு இங்கேயும் k cap இருக்கு so cancel ஆயிடுமா so sin alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta proof பண்ணியாச்சான்னு பாருங்க sin alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta ஓகேவா இவ்வளவுதான் இது வந்து ஈஸியா இருக்கு உங்களுக்கு வந்து உங்க கான்செப்ட் பத்தி புரியணும் நீங்க a வெக்டார் b வெக்டார் வர எழுதிக்கணும் OA வெக்டார் அதோட ஆங்கிள் என்னன்னு டிஸ்ட்ரிபியூட் கண்டுபிடிக்கணும் டயகிராம் போடணும் நீங்க வந்து b cross உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட் லாஸ்ட் இயரே சொல்லி கொடுத்திருப்பாங்க சோ கிராஸ் ப்ராடக்ட் எப்படி பண்ணனும் நார்மல் ஃபார்முலா என்ன நீங்க வந்து அது டிட்டர்மினன்ட் ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படி தெரிஞ்சாலே போதும் ஈஸியா பண்ணிரலாம் ஓகேவா சோ இதே மாதிரி நான் இதோட கூட இருக்க 4 ஃபார்முலாஸ் நான் உடனே அப்டேட் பண்றேன் சோ நீங்க பாத்துக்கோங்க thank you so much